Hallelujah. How are you feeling now? How are you feeling now? உனக்கு எப்படி இருக்குமா? Come here, come here. இங்க வா. How are you feeling now? எப்படி இருக்குது? Bad thought, fear about everything is gone. எல்லாம் போச்சா? How many years you are suffering? எவ்வளவு வருஷமா இப்படி இருக்கு? எவ்வளவு நாள்? 1 year. 1 year. Praise the Lord. Give the Lord a big hand. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துவோம். அந்த சகோதரிக்கு ஆண்டவர் முழுமையான விடுதலையை கொடுத்துள்ளார். ஆண்டவரை கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துவோம். Say this again. The Spirit of the Lord is upon me. அதை திருப்பி சொல்லணும். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நீங்களே சொல்லுங்க. ஆண்டவர் சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. தெரியாதவங்க எல்லாம் கேட்டு சொல்லுங்க. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். Now listen carefully. How can you get deliverance from this unclean spirit? எப்படி இந்த தீய ஆவியிடம் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்? First point. பாயிண்ட், you must make Jesus the Lord and Savior of your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய மீட்பராகவும் கடவுளாகவும் நீங்க வைக்கணும், ஏற்றுக்கிடணும். Every time when you say Jesus Christ is my Lord, God and Savior, ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் இயேசுவே, இயேசுவே நீரே என் மீட்பர், நீரே என் ஆண்டவர் அப்படி சொல்லும்போது Satan's powers are destroyed. சாத்தானுடைய எல்லா சக்தியும் அழிக்கப்படும். The Bible says, பைபிள் சொல்லுது, when you call Jesus your Lord, God and Savior, ஆண்டவர் இயேசுவை அவரை கடவுள் என்றும் மீட்பர் என்றும் நீங்கள் கூப்பிடும்போது you are set free. நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்கின்றீர்கள். You are healed. நீங்கள் குணத்தை பெற்றுக்கொள்கின்றீர்கள். You are delivered. நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். Second, இரண்டாவது, you must believe நீங்க நம்பணும் that Jesus took every sin of yours உங்க எல்லா பாவத்தையும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே எடுத்துக்கொண்டார், into his body, அவருடைய உடலிலே எடுத்துக்கொண்டார். and by his shed blood அவருடைய அந்த இரத்தத்தினால் you are forgiven. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. You are forgiven. உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. And you are set free. நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டீர்கள். You don't have to fear anybody. நீங்க யாரை பார்த்து பயப்பட வேண்டாம். Because you got Holy Spirit in you. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. Are you there? அப்படிதானே? First thing, make Jesus the Lord of your life. முதல்ல ஆண்டவர் இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, சிலுவையில ஆண்டவர் இயேசு உங்க பாவங்களை எல்லாம் அவர் எடுத்து அவருடைய இரத்தத்தினால உங்களை கழுவி தூய்மைப்படுத்தி மன்னிச்சாரு. Second, believe that every sin he took in his body and he was wounded for your sake. எல்லா பாவத்தையும் அவர் எடுத்து அவருடைய உடம்புல அவர் காயப்பட்டு அதை ஏத்துக்கிட்டாரு. Third, ask for forgiveness. ஆண்டவர் இயேசுட்ட என்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துற என்னை மன்னியோன்னு கேட்கணும். Believe that Jesus always forgives all our sins. எல்லா பாவங்களையும் எப்போதும் ஆண்டவர் இயேசு மன்னிக்கின்றார், அதை நம்பணும். Sin is an area which will invite the demons in your life. பாவம் தான் தீய ஆவியை நம்ம வாழ்க்கைக்குள்ள வரவழைக்கும். Then make a decision to forgive everybody. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்.
Make a decision to forgive everybody. எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு நீங்க ஒரு முடிவெடுக்கணும். Many people experience demonic powers working in them because they refuse to forgive. எப்போ மத்தவங்களெல்லாம் மன்னிக்க முடியாம கடினமா இருக்கமோ அவங்க மேலெல்லாம் தீய சக்திக்கு ஒரு அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். Hating your loved ones is the work of the devil. அந்த தீய ஆவி நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்க பிடிச்சு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். Satan always hates. சாத்தான் எப்போதும் வெறுப்பு உள்ளவன். And that is why you must forgive all those whom you hate. நீங்க யாரெல்லாம் வெறுக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நீங்க மன்னிச்சிடணும். And you must ask for forgiveness from those whom you have hurt. நீங்க யாரெல்லாம் காயப்படுத்தி இருக்கீங்களோ அவங்ககிட்ட எல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னிப்பை வாங்கிக்கணும். Then in the name of Jesus you must renounce Satan. நீங்க ஆண்டவர் இயேசுவின் பெயரால் சாத்தானை விட்டுறணும். When you say with your mouth that in the name of Jesus I renounce you Satan, Satan loses his power over you. உங்க வாயினால ஆண்டவரின் இயேசுவின் பெயரால தீய ஆவியே நான் உன்னை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உங்க மேல எந்த சக்தியும் கிடையாது. When you have renounced Satan from your heart, now invite Jesus into your life. உங்க இதயத்துல இருந்து சாத்தானை விட்டுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே என் இதயத்துல வாரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவை இதயத்துல கூப்பிடணும். When Jesus enters into you, it destroys every work of the devil. ஆண்டவர் இயேசு உங்க இதயத்துக்குள்ள வந்ததும் தீய ஆவியினுடைய எல்லா செயல்களையும் அழித்து போடுவார். Make Jesus the Lord of your life. ஆண்டவர் இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே அவரை கடவுளாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். Ask him to baptize you with his Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் இயேசுவே எனக்கு நீர் அருள் பொழிவு செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. And when you say that prayer, believe that the Holy Spirit has come upon you. அந்த ஜெபத்தை நீங்க சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவதை நீங்க நம்புங்க. And you will experience the power of God. நீங்க அப்போ ஆண்டவருடைய அந்த வல்லமையை உணர்வீங்க. Let us make the final prayer. கடைசில உள்ள ஜெபத்தை சொல்லிடுவோம். Let us close our eyes. எல்லாரும் கண்ணை முடிக்கங்க. And say this. இத சொல்லுங்க. Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, I am a sinner. நான் ஒரு பாவி. I have sinned against you. உமக்கு எதிராக பாவம் செய்தேன். In my thoughts, words and deeds. என்னுடைய சிந்தனையினாலும் சொல்லினாலும் செயலினாலும் பாவம் செய்தேன். I believe நான் நம்புகின்றேன் you were crucified. நீர் சிலுவையிலே அறையப்பட்டீர். You were dead. நீர் மரித்தீர். You were buried. நீர் அடக்கம் செய்யப்பட்டீர். And on the third day God raised you from the dead. மூன்றாவது நாள் கடவுள் உம்மை உயிர்த்தெழச் செய்தார். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, I repent of all my sins. என்னுடைய பாவங்களுக்காக நான் மனம் வருந்துகின்றேன். Please forgive me என்னை தயை கூர்ந்து மன்னியும். of all my sins. எல்லா பாவங்களையும் மன்னியும். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, in your name உம்முடைய நாமத்தினால் I forgive everyone. நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன். And I ask forgiveness நான் அவர்களிடமிருந்து மன்னிப்பை பெறுகின்றேன். from everyone எல்லாரிடமிருந்து பெறுகின்றேன். whom I have hurt. நான் யாரையெல்லாம் காயப்படுத்தி இருந்தேனோ அவர்களிடம் மன்னிப்பை பெறுகிறேன். Lord Jesus, in your ஆண்டவர் name. இயேசுவே, உம்முடைய நாமத்தில். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, in your name உம்முடைய நாமத்தில் I renounce Satan. சாத்தானை விட்டு விடுகிறேன். I renounce Satan. நான் சாத்தானை விட்டு விடுகிறேன். I renounce Satan. நான் சாத்தானை விட்டு விடுகிறேன். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, I surrender my life என்னுடைய வாழ்க்கையை உமது கரங்களிலே
ஒப்பு கொடுக்கிறேன். My body, என்னுடைய உடல், my future, என்னுடைய எதிர்காலம், my family, என்னுடைய குடும்பம் I surrender to you. நான் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். Come and rule over my life. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டு கொள்ளும். And be the Lord of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக வீற்றிரும். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, fill me now இப்போது என்னை நிரப்பும். with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் and by faith என்னுடைய விசுவாசத்தினால் I receive this new life. நான் இந்த புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கின்றேன். right now இப்போது பெற்றுக்கொள்கின்றேன். I believe with all my heart. என்னுடைய முழு உள்ளத்தோடு நம்புகின்றேன். Jesus, you are dwelling in me. ஆண்டவர் இயேசுவே, நீர் எனக்குள் வாழ்கின்றீர். And you have set me free. எனக்கு இப்போது விடுதலை கொடுத்திருக்கின்றீர். You have set me free. நீர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றீர். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I am set free. நான் விடுதலையை பெற்றுள்ளேன். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I am set free. நான் விடுதலை பெற்றுள்ளேன். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I am set free. நான் விடுதலையை பெற்றுள்ளேன். Keep saying that. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் விடுதலையை பெற்றுள்ளேன். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் விடுதலையை பெற்றுள்ளேன். திரும்பி திரும்பி சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் விடுதலை பெற்றுள்ளேன். 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 உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். ஆகவே ஏனென்றால் உம்முடைய அதிசயமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இனிய தேவன் எழுந்து வரும் நேரம் இது. இதயங்களை திறந்து அவரை வரவேற்போம். எளிய மாந்தர் மகிழ்ந்து வாழ உடன் வருகின்றார். எழுச்சி பொங்க இன்று அவரை பாடுவோம். அன்பு தேவனை புகழ்ந்து நாளும் பாடுவோம். அன்பு ஆண்டவரை போற்றி நாளும் பாடுவோம். அன்பு தேவனை புகழ்ந்து நாளும் பாடுவோம். அன்பு ஆண்டவரை போற்றி நாளும் பாடுவோம். இனிய தேவன் எழுந்து வரும் நேரம் இது.